ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போதும் போல் 6:30க்கு முழிச்சிட்டேன். ஒரு சில நாள் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே நான் கொஞ்சம் அலாரம் முன்னாடியே வச்சு நேரமே முழிச்சிடுவேன். இன்றைக்கி 6:30க்கு முழிச்சிட்டு என்னோடய சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்கு வரலான்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் டெய்லியுமே டீ காஃபி குடிக்க மாட்டேன். சுடு தண்ணி, ஜீரக தண்ணி, லெமன் டீ இந்த மாதிரி ஏதாவது குடிப்பேன். இன்றைக்கி ஜீரக தண்ணி தான் வச்சு குடித்தேன். அம்மா ஊருக்கு போயிட்டு வந்ததுனால அங்கே நல்லா போய் மீன், நண்டு இதெல்லாம் நிறைய சாப்பிட்டேன். அதனால் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்ச நாள் ஜீரக வாட்டர் குடிக்கலான்னு சொல்லி ஜீரக தண்ணி குடித்தேன். இன்றைக்கி டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா மாவு வீட்டில் இல்லை. அம்மா வீட்டுக்கு போயிட்டு நேற்று தான் வந்ததுனால மாவு அரைச்சி வைக்க முடியலை. அதனால் கடையில் இன்ஸ்டண்ட்டாக இட்லி மாவும் வாங்கிக்கிட்டேன். எங்களுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணேன். சன்விக்கு இட்லி ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டு காரம் கம்மியாக ஒரு சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சன்வி குடிக்கிறதுக்கு பாலும் காய வச்சுட்டேன். என்னோடய வீட்டுக்காரரும் பார்த்திங்கன்னா அவரும் நேரமே முழிச்சிட்டு அப்படியே ஒரு சின்னதாக வாக் போயிட்டு கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு இல்லாத திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். எப்போதுமே பார்த்திங்கன்னா நான் நைட்லேயே பாத்திரம்லாம் கழுவி வச்சுருவேன். ஒரு சில டைம் மட்டும் என்னால் கழுவ முடியாது. சன்வி கொஞ்சம் அடம் பிடிச்சாங்கன்னா அவங்களோட போய் நானும் தூங்க போயிடுவேன். அதனால் நைட்டு கொஞ்சம் பாத்திரம் கழுவாதனால அதுவும் கழுவி வச்சுட்டேன். கழுவி வச்சுட்டு தோசையும் ஊற்றிட்டு இருந்தேன். எப்போதுமே காய் நான் 1 வீக் ஒன்ஸ் தான் வாங்குவேன். இல்லைனா ஒரு 5 டேஸ்க்கு அந்த மாதிரி வர்ற மாதிரி ஒரு மினிமம் அமௌண்ட்டு ஒரு பட்ஜெட் வச்சுருப்போம். அதுக்குள்ளே வர காய் மட்டும் வாங்குவோம். இந்த வாரம் அது மாதிரி கொஞ்சமாக காய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட. வீட்டிலே தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் இருந்துச்சு. அதனால் அது மட்டும் சொல்லாமல் மற்ற காய் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். என்ன வாங்கிட்டு வராருன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து அம்மா கருவேப்பிலை, தேங்காய் அதெல்லாம் கொஞ்சம் அம்மா ஊர்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதனால் அதுவும் எதுவும் வாங்க வேண்டான்னு சொல்லிட்டேன். அவரும் அப்படியே காயெலாம் வாங்கிட்டு வந்துட்டார். என்ன வாங்கியிருக்காருன்னு பார்ப்போம். கேரட் வாங்கியிருக்காரு. நான் சொன்னதுனால சன்விக்கும் எங்களுக்கும் ஒரு கேரட் பொரியல் ஒரு நாள் வைக்கிற மாதிரி வாங்க சொல்லியிருந்தேன். கேரட் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், பீன்ஸு, முட்டைகோஸ் வாங்கியிருக்காரு. முட்டைகோஸ் சாம்பார் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சன்வியும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் ஒன்று வாங்கியிருக்கோம். இடையில நம்ம எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறதுனால காய் அளவாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். மாமியார் ஊரில் திருவிழான்னு சொல்லிட்டு போகலான் இருக்கோம். அதெல்லாம் நிறைய காய் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் வர்றதுக்குள்ளே ஒரு மாதிரி காஞ்சு ஒரு மாதிரி ஆயிரும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தாலுமே ரொம்ப நாள் இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் ஒரு மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு கம்மியாகவே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பாருங்கள், வெண்டைக்காய் வாங்கியிருக்காரு, பீன்ஸு, கீரை ஒரு கட்டு வாங்கியிருக்காரு, கொத்தமல்லி இலை, அவ்வளோதான் இதான் வாங்கியிருக்காங்க. அப்புறம் வீட்டில் ஏற்கனவே கொஞ்சம் அந்த கொள்ளு பருப்பு, சுண்டல், தட்டைப்பயிறு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதனால் இடையில அதுவும் சமைச்சிக்கிறதுனால இந்த காயே போதும்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி கீரை கடைசல் தான் பண்ணலான் இருக்கேன். எல்லா காய்கறியும் அப்படியே ரெடி பண்ணி பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நீங்களாம் 1 வீக்கு எவ்வளோ காய் எப்படி வாங்குவீங்க என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு வாரமும் மாற்றி மாற்றி வாங்குவேன். அதுக்கப்புறம் டஸ்ட்பினும் அப்படியே எல்லாம் குப்பையெல்லாம் கொட்டிட்டு வாஷ் பண்ணி கொண்டு போய் வச்சிடலான்னு வைப்பேன். நான் எப்போதுமே 2 டஸ்ட்பின் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று ஃபுட் வேஸ்ட்லாம் போட்டுக்குவேன். இன்னொன்று பிளாஸ்டிக்கு, பால் கவரு, நம்ம ஜாமான் வாங்குகிற பேக்கெட்ஸ்லாம் அதில் நான் போட்டுக்குவேன். அப்போ தான் அந்த குப்பை எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்களேன், தரம் பிரிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் எப்போதுமே 2 டஸ்ட்பின் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் சன்வியும் முழிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் அப்படியே வெஜிடபிள்ஸோட நேம்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம கிச்சனுக்குள்ளே இருக்கையில் அவங்களுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் நேமு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம். அவங்களுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லி கொடுக்க ஒன்று ஒன்றா அவங்களும் கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸாக இருப்போம்னு பார்ப்போம்.
பார்த்தா வந்து ஏதோ ஒரு திங்கிங் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளோ ரிலேஷன் ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம அவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாமே நல்லா பண்ணணும், நம்ம அவங்கள வந்து நமக்குன்னு அவங்க எதுவுமே பண்ணலையே, நமக்கு வந்து இந்த இடத்துல அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை பற்றியே இதை பண்ணிட்டாங்களே அதை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசித்து நம்ம மைண்டை போட்டு குழப்பிக்குவோம். அது வந்து நம்ம மனசையும் பாதிக்கும். ஒழுங்காக சாப்பிட மாட்டோம், ஒழுங்காக ஒரு தூக்கம் வராது, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்காது. அப்படி இல்லாமல் யார் என்ன நெகட்டிவாக என்ன பண்ணியிருந்தாலுமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவான ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஒரு சில டைமில் நெகட்டிவான தாட் அவங்க மேலே நமக்கு வந்தாலுமே அவங்க செஞ்ச பாசிட்டிவான விஷயங்களை நினச்சிட்டு நெகட்டிவாக மறந்துட்டு வாழ்க்கையில் நம்ம எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபேமிலியும் ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.